டாப் 25 செய்திகளில் பார்க்கவிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி, வரலாறு காணாத வகையில் உயர்ந்த முட்டை கொள்முதல் விலை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல காரைக்காலில் மிக கனமழைக்கும், புதுச்சேரியில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த சூழலில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ₹5.95 உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடிக்கும் மேற்பட்ட கோழிகள் வளர்க்கப்பட்டு தினமும் 6 கோடிக்கும் மேற்பட்ட முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகளின் விலையை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயித்து வருகிறது. அந்த வகையில் முட்டை கொள்முதல் விலை ₹5.90 இருந்த நிலையில் தற்போது 5 பைசா உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு முட்டையின் கொள்முதல் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ₹5.95 அதிகரித்துள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 35 பைசா விலை உயர்ந்திருப்பதால் கோழிப்பண்ணை விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சில்லறை விற்பனை கடைகளில் முட்டை விலை ₹7 வரை விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டபோது அந்த வழியாக சென்ற நபர் ஒருவர் தனது உயிரை துச்சமென மதித்து பல உயிர்களை காப்பாற்ற உதவியுள்ளார். பசுல்லா சாலையில் மங்களா என்ற பெயரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. ஆனால் அங்கு யாரும் இல்லை. புகை வருவதை அறிந்து 3வது மாடியில் வசிப்போர் அச்சம் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்கும் பணியில் இறங்கினர். அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் லாக்கர் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாமல் திணறினர். பின்னர் ராட்சத ஹைட்ராலிக் ஏணிகள் வரவழைக்கப்பட்டு பால்கனியில் இரும்பு கேட்டை கட்டர் மூலம் வெட்டி எடுத்து உள்ளே நுழைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே பாடியைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவர் தீ விபத்து ஏற்பட்டதைக் கண்டு மாடியில் ஏறி அங்கிருந்தவர்களை மீட்க உதவினார். ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து பிளாட்ல இருந்து ட்ரில் மிஷின் கொடுத்து அப்புறம் ஃபயர் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களை காப்பாற்றணுமே. நம்ம ஒரு மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கிறோம். நான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் கொடுத்துட்டு வந்தேன். வண்டியில பாதி மெடிசன் இருக்கு, அது இனிமேல் தான் டெலிவரி பண்ணோம். அது ஃபயரை பார்த்தோன்னே நமக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. நல் வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாரி இன்று பகல் 2 மணிக்கு நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் காவிரி நதியை மையப்படுத்தி ஆண்டுதோறும் ஐப்பசி மாத துலா உற்சவம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு துலா உற்சவம் கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்து வடம் பிடித்து இழுத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். காவிரியை தூய்மைப்படுத்த வலியுறுத்தி குடகுமலையிலிருந்து பூம்புகார் நோக்கி புறப்பட்ட பாத யாத்திரை குழுவினர் நேற்று மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாரி இன்று மதியம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் இருந்தும் சுமார் 20,000 பக்தர்கள் அங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதற்காக காவல்துறையின் சார்பாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காவிரி துலா கட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் எஸ்பி ஸ்டாலின் கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் அனைத்து நகரப் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களின் உணவை சாப்பிட்டு ருசி பார்த்தார். பிறகு பேசிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களின் வேலை பணி அல்ல, சேவை என்றும் பாராட்டினார். அவர்களின் பசியை போக்கவும் ஆரோக்கியமான உணவு அளிக்கக்கூடிய நோக்கத்திலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வறைகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுரடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தூய்மை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். தூய்மை பணியாளர்களை மதிக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் சுய ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அனைவருக்குமான பாடம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு அந்த மாநில மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கடுமையாக உழைத்த இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உக்திகளை வகுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் மதிப்பு தரம் தாழ்ந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் தேர்தலில் தோற்றவர்கள் கூட தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் அதிக அளவில் ஒருதலை பட்சமற்ற முறையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அனைவருக்குமான பாடம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆர் பணிகளில் திமுக முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் எஸ்ஐஆர் பணிகளை தடுத்து நிறுத்த திமுக முயல்வதாக தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர்கள் முதல் உறுப்பினர்கள் வரை பல்வேறு பதவிகளில் இருப்பவர்கள் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். களத்திற்கு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் குறிப்பிட்டவர்கள் அல்லாமல் வேறு நபர்களாகவே இருப்பதாக கூறியுள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திமுக நிர்வாகிகளால் நியமிக்கப்பட்ட திமுக அனுதாபிகளாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து எஸ்ஐஆர் படிவங்களை வழங்காமல் திமுக அலுவலகங்களிலோ அல்லது வீதிகளிலோ படிவங்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்குரிமை இழக்கும் நிலை உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்து நாளை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்குரிமை இல்லை எனும் நிலை வரக்கூடும் என தவிக தலைவர் விஜய் சந்தேகம் எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள தவிக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் தற்போது யாருக்கும் வாக்களிக்க உரிமை இல்லை என்றால் நம்புவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். தான் யாரையும் பயமுறுத்தவில்லை என்றும் தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்குரிமை இல்லை என்ற நிலை வந்தால் அதற்கு வாக்காளர் சிறப்பு திருத்தமே காரணம் என்றும் விஜய் கூறியுள்ளார். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் விஜய் அறிவுறுத்தினார். நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்
ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விஜய் தவிகவினருக்கு விண்ணப்பங்கள் கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் தி வேர்ல்ட். யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற தண்ணீர் மாநாட்டில்தான் சீமான் இப்படி பேசியுள்ளார். ஆறுகள் ரத்த நாளங்கள் போன்றதென பேசிய சீமான் ஆறுகளில் அணை கட்டுவது பக்கவாதம் ஏற்படுவதை போன்றது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் முப்போகம் விளைந்திருந்தால் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் பிரச்சனை வந்திருக்காது என தெரிவித்தார். பேரணை கட்டினால் அந்த இடத்திலே நதி நீர் தேங்கிவிடும். இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்கிறோம். கை கால் செயலிழந்து விழுகிறது. கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றோரை பார்த்து அரசியலுக்கு வரவில்லை என்றும் கூறினார். கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்ப்பதாக தெரிவித்த சீமான் அரசின் இலவசங்களையும் விமர்சித்தார். நம்ம இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? முன்னதாக தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி காங்கிரஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்த நிலையில் அவருக்கு நாவடக்கம் தேவை என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க, தேவையே இல்லைன்னு. அது நாட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ். நாட்டில் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை, வீணா போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தொப்புடு போட்டுருங்க, எந்திரிக்கவே முடியாது அவங்களால. அதிமுக என்ன வரலாறு சொல்லுங்க? 53 வருஷம் ஆரம்பிச்சு, 53 வருஷத்துல எத்தனை தோல்விகள், தொடர் தோல்விகள். காங்கிரஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 140 வருஷம் ஆகுது. யாரை டாடின்னு கூப்பிடுறதுன்னு தெரியும். நாங்களே எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் டாடின்னு கூப்பிடுவோம். அந்த பண்பு கூட இல்லாத ஒரு மனுஷன் காங்கிரஸை பத்தி, எங்க தலைவர் ராகுல் காந்தியை பத்தியும் பேசுறாருன்னா வன்மையா கண்டிக்கிறோம். நாவடக்கம் வேணும், நாவடக்கம் வேணும். நாங்க நாகரிகமா பேசுறோம். நாங்க பேசினா தாங்க மாட்டீங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. பீகார் முதலமைச்சர் யார் என்பது தொடர்பான ஆலோசனை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கார்த்திகை மாத பிறப்பையொட்டி மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தரிசனம் மேற்கொள்வர். டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நடப்பு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி முதல் மண்டலகால பூஜைகள் தொடங்குகின்றன. நடப்பு மண்டல பூஜையையொட்டி சபரிமலை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை 22 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். எனினும் பம்பா, நிலக்கல், எரிமேலி, வண்டிப்பெரியார், சத்திரம் மற்றும் செங்கனூர் ஆகிய இடங்களில் ஸ்பாட் புக்கிங் நடைபெறும் எனவும் நாள்தோறும் 20,000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலம் ஐயப்பனை தரிசிக்கலாம் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. பீகாரின் புதிய முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தலில் பாஜகவும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 101 இடங்களில் போட்டியிட்டாலும் 85 இடங்களை பெற்ற நிதிஷ் கட்சியை முந்தி பாஜக 89 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்தித்த நிலையில் முதலமைச்சர் தேர்வு, ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் செயல் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாட்னாவில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் நிலையில் அதில் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்த சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என தான் நம்புவதாக கூறியுள்ளார். मैं ये मानूंगा कि एक बार फिर से मौजूदा मुख्यमंत्री नीतीश कुमार जी ही हमारे गठबंधन के विधायक, हमारे गठबंधन के नेता के तौर पर मुख्यमंत्री की भूमिका का निर्वहन करने का काम करेंगे. இதற்கிடையே பாட்னாவின் காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. அதே நேரம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணி வெறும் 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி அடைந்தது. அதிலும் காங்கிரஸ் 61 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 6 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மூத்த தலைவர் அஜய் மகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக தேர்தல் தோல்வியை குறிப்பிட்டு பீகாரில் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வியடைந்த நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் லாலு பிரசாத்தின் இளைய மகள் ரோகிணி ஆச்சாரியா அரசியலை விட்டு விலகியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் வெறும் 25 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியடைந்தது. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள நிறுவனர் லாலு பிரசாத்தின் இளைய மகள் ரோகிணி ஆச்சாரியா அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் லாலு குடும்பத்தினருடனான உறவை கைவிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரர் தேஜஸ்வியின் நெருங்கிய ஆதரவாளரான சஞ்சய் யாதவ் மற்றும் ரமேஷ் ஆகியோரின் வேண்டுகோளை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அனைத்து விமர்சனங்களையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். ரோகிணி ஆச்சாரியா மருத்துவம் படித்துவிட்டு திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தினருடன் சிங்கப்பூரில் வசித்து வந்தார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தனது தந்தைக்கு சிறுநீரகம் தானம் அளித்ததன் மூலம் கட்சிக்குள் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக ரோகிணி ஆச்சாரியா உருவெடுத்தார். கடந்த மக்களவைத் தேர்தலில் சரண் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் ரோகிணி ஆச்சாரியா அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொது சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வக்ஃப் வாரிய சொத்துக்களாக மாற்றப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கும் கிராமங்களை வக்ஃப் சொத்து என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றார். बिहार के अंदर सार्वजनिक कार्यक्रमों में गैर कानूनी तरीके से जमीन ने कब्जा करके, मकानों को कब्जा करके जो वक्फ बना दिया जाता था, हमने देखा था तमिलनाडु में हजार साल पुराने गांव के गांव वक्फ प्रॉपर्टी बना दिए गए थे. देश भर में चिंता बन पड़ी थी. तब जाकर के हमने पार्लियामेंट में कानून पास किया वक्फ को लेकर के. ஜாமீனில் வெளியே நடமாடும் தலைவர் ஒருவர் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து கொண்டு வக்ஃப் சட்ட திருத்த சட்ட நகலை கிழித்து எறிந்ததாகவும் அந்த சட்டத்தை பீகாரில் அமல்படுத்த விட மாட்டோம் என்றும் சபதம் ஏற்பதாகவும் பிரதமர் கூறினார். ஆனால் அவர்களை பீகார் மக்கள் புறக்கணித்துவிட்டு வளர்ச்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக தேஜஸ்வியை மறைமுகமாக சாடினார். ரஜினி படத்திலிருந்து சுந்தர் சி விலகிய நிலையில் கதாநாயகனுக்கு பிடித்த கதை கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று தயாரிப்பாளர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். ரஜினிகாந்தின் 173வது திரைப்படத்தை சுந்தர் சி இயக்க இருப்பதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இதனை தயாரிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அறிக்கை வெளியிட்ட சுந்தர் சி தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம். அதுதான் பண்ணி இல்ல, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசிய அவர் ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் படம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்க. இந்நிலையில் இவ்விரு படங்களையும் இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.